ஹலோ எவ்ரிவன், ரமா பிரியா மணிகண்டன். நான் வந்து பெரம்பூரில் பிரியாஸ் பியூட்டி அகாடமி வச்சுருக்கேன். இன்னும் எங்களோட மை பியூட்டி கிளப்பில் நான் 12 இயர்ஸாக வந்து பியூட்டிஷியனுக்கான ஸ்பீச் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் உங்களுக்காக நான் இப்போ யூடியூப்பில் வரேன். பியூட்டி இண்டஸ்ட்ரிக்காக ஒரு சில விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலாங்கிற ஒரு ஆசை தான். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ இன்றைக்கி என்னோடய டாபிக் வந்து ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட். இப்போ எல்லோரும் பியூட்டிஷியன் படிக்கிறீங்க, படிச்சுட்டு ஒரு பார்லர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்லர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் மட்டும் 365 டேஸ் தான் ஒர்க் பண்ணுமா? ஸோ கம்பல்சரி ஒரு ஸ்டாஃப் உங்களுக்கு வேணும். ஒரு ஸ்டாஃபில் 2 ஸ்டாஃப் வேணும். மேம் நான் ஸ்டாஃபை வச்சுருக்கேன் மேம், பட் எப்படி அந்த ஸ்டாஃபை வந்து தக்கு வச்சுக்கிறதுன்றது தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு ஸ்டாஃப் வந்து இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு விஷயமே, மேம் எனக்கு ஸ்டாஃப் வராங்க, கற்றுக்குறாங்க, போயிடுறாங்க. ஆனால் ஏன் வந்து ஸ்டாண்டர்டாக நிற்க மாட்டுறாங்க? ஸோ நீங்கள் ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கணுன்னா, ஒரு பொண்ணு உங்ககிட்ட ஒரு 6 மந்த் 7 மந்த் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸ்டாஃப் அப்படின்னா, சடனாக வந்து அவங்க வந்து பார்லர்லேருந்து மேம் நான் நிற்க போகிறேன் அப்படின்னா, அவங்கக்கிட்ட உட்கார வச்சு கேளுங்க ஏன் நிற்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து இந்த ரீசன் இல்லை, எனக்கு வந்து கேஷ் டிமாண்டு, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் யோசிங்க. அங்கே கேஷ் கேட்குறாங்கன்னா அந்த பொண்ணு உண்மையாகவே உங்களுக்கு நேர்மையாக எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் அந்த 7 மாதமும் உங்களுக்கு நேர்மையாக ஒர்க் பண்ண பொண்ணாக இருந்தால் ஒரு கேஷ்காக அந்த பொண்ணை வெளியே அனுப்பாதீங்க. ஏன்னா பிகாஸ் இது வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம். நான் ஃபஸ்ட்டு பார்லர் வைக்கும்போது என் ஸ்டாஃப் அப்படி தான் வந்து என்னை கேட்டாங்க. எனக்கு உங்களை மாதிரி தான் எனக்கும் கோவம் வந்துச்சு. என்ன எடுத்த உடனே ஒரு 7 மந்த்லேயே டிமாண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் தெரிஞ்சுது அந்த பொண்ணு வீட்டு கஷ்டத்துக்காக அந்த காசு கேட்குறா அப்படிங்கும் போது. இப்போ நான் பெருசாகிட்டு போயிருக்கு, என் பொண்ணு வந்து என்கிட்ட காசு வேணும்னு கேட்டால் நான்லாம் அனுப்பிடுவேனா? அவளுக்கு நான் அந்த காசு கொடுப்பேன் இல்லையா? ஸோ இது ஒரு கேட்டகரி. அப்போ அந்த பொண்ணுக்கு கேஷ் மட்டும் தான் டிமாண்ட். பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தால் 100% அவங்களுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட்டை ஏற்றி கொடுக்கறது தப்பே இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி பொண்ணுங்களை எப்போவும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இன்னைக்கு நான் கொடுக்க வேண்டிய டிப்ஸ் இதுதான். அண்ட் செகண்ட் கேட்டகரி ஆஃப், சில பேர் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க குழந்தைங்க, ஆனால் பட் உங்களை அதிகாரம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி எப்படி நீங்கள் இது பண்ணிடணும்னா, அந்த இடத்துல உங்களை டாமினேட் பண்ணிட்டு ஆனால் டேலண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி பசங்க கிட்ட நிறைய தப்பும் நிறைய பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி பொண்ணுங்களா இருந்தால் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. என்னோட டிசிஷன் வந்து நான் உடனே எடுத்துருவேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்டில் நிறையா இருக்குது. நீங்கள் பிரியாஸ் பியூட்டி அகாடமிக்கு வந்தீங்கன்னா பியூட்டி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸில் ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிளாஸ். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் எந்த இடத்துல வைக்கலாம், எங்கே வச்சா நம்ம சம்பாதிக்கலாம், சோஷியல் மீடியாவில் எப்படி பண்ணணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி நாங்கள் சொல்லுவோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து பிஸ்னஸ் பற்றின விஷயம் நான் சொல்லித்தருவேன். அண்ட் எங்களோட கிளப்பும் சொல்லித்தரதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ கெட் ரெடி. தேங்க்யூ ஸோ மச்.